சுலபமாக இருந்தாலும் அதற்கான பதில் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாகவே இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை தான் தேட போகிறேன். ஒரு யோசனை இருந்தது. அந்த யோசனை பெரிய சாதனை ஆகுமான்னு ஒரு சந்தேகத்தில் ஆரம்பித்த கதை தான் இது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு உயிர் வரும்போது தான் நம்ம யாரு, நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்தது. நான் யாருன்னு காட்டக்கூடிய அந்த நாள் வந்தது. ஒரு மனுஷனுக்கு நல்லதே நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய கெட்டது ஒன்று காத்திருக்குன்னு அப்போ அவனுக்கு தெரியாது. எப்பயுமே நல்லதை விட கெட்டதுக்கு தான் அதிக பவர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்தது ஷூட்டில் இருக்கிறேன்டா. அப்படியா, நீ வாங்கி வச்சிரு. ஓகேடா மச்சான், உன் ஷெடியூல் எனக்கு புரிஞ்சிருண்டா. அவ்வளோதான், இன்னும் 2 இருக்குது. அதோட முடிஞ்சிட்டா 3rd ஷெடியூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. மச்சான், என்னடா ஃப்ரெண்டே இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க. ஏன்னா நீ பண்ணுறது அப்படி நினைக்கிறவங்கலாம் டேரக்டர் ஆக முடியாது, நினைக்கிறவங்கலாம் டேரக்ட் பண்ணவும் முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு சுற்றுறவங்கலாம் டேரக்டர்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு சொல்லு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் சொன்னேன். நீ காமிச்ச ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. இட்ஸ் நைஸ், பட் அது உனக்கு சுத்தமாக செட் ஆகலை. நீ எனக்கு சுத்தமாக ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத பர்சன். என்ன தான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. அது போல தான் இப்போ நீயும் என்ன தான் மேலே வரணும்னு நினச்சாலும் இந்த உலகம் ஒன்று ஏற்றுக்கிட்டால் தான் உன்னால மேலே வர முடியும். இப்போல்லாம் எவன் சும்மா கிரிஞ்சு பண்ணுறவனே டாப்பில் போகிறான்டா. உன்னால தூக்கி எங்கே போனான்னு கூட தெரியாது. இதோ ஒரு மூலையில் இருப்ப. சொல்கிறத கேளு, இதெல்லாம் செட் ஆகாது. நீரே பண்ணணும்னு நினச்சா அப்புறம் உன் கையில். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்?
தப்பாக எடுத்துக்காத. உனக்கு தெரியும் நம்ம யாருன்னு. நம்மளால் சினிமாவை பார்க்கலாம், சினிமாவை தொழிலை எடுக்க நினைக்கக்கூடாது. சினிமாலாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. சினிமா நமக்கு சோறு போடாது. அதை புரிஞ்சுக்கோ. சினிமாவில் வேணாம் தம்பி, விட்டுரு. உன்னால் டைரக்டர் ஆக முடியாது. அப்பா சொல்கிறாங்கள. நான் என்ன பண்ண போகிறேன், என்னால் முடியுமா என்னால் முடியாதான்னு எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு இருந்த சந்தேகம் எனக்குள்ளே எப்போ வருதோ அப்போதான் நான் தோற்று போகிறேன். இந்த தடவை நான் தோற்று போக மாட்டேன். மற்றவங்க உங்களை நம்புகிறாங்களா இல்லையான்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கருக்கும் இருக்க வேண்டியது ஒன்று தான். என்னால் முடியும்னு நீங்கள் நம்புங்க.